Rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihi Sayyidina Muhammadin sallallahu alayhi wa sallam ashrafil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'du, faqad qala Allah subhanahu wa ta'ala fil Qur'anil hameed wa qur rabbi adkhilni mudkhala sidqin wa akhrijni mukhraja sidqin waj'al li min ladunka sultanan nasira. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நின்று உலகத்திலும் மகத்தான வெற்றியை பெற்றார்களே, அந்த சாலிஹீன்களிலே அல்லாஹ் நம் எல்லோரையும் பூரணமாக ஆக்கி வருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, சங்கையான ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதமாக, துவக்க நாளாக இன்றைய ஜும்ஆவுடைய நாள் அமைந்திருக்கிறது. 1428 ஆண்டுகளுக்கு முன்னாலே மக்கமா நகரத்திலே மனித புனிதராக, பரிசுத்த வாழ்வின் சொந்தக்காரராக அவதரித்த அண்ணல் கோன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40வது வயதிலே நுபுவத்தை பெறுகிறார்கள். அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட சத்தியமான தீனை உலகத்திலே சொல்வதற்காக ரப்பின் புறத்திலிருந்து அவர்களுக்கு நுபுவத் என்ற பாக்கியமான நபி பட்டம் அருளப்படுகிறது. ஆனால் அந்த கொள்கை பிரகடனத்தை மக்கமா நகரத்திலே சொன்ன பொழுது அவர்களுடைய ஊராரும் ஏன் உற்றாரும் கூட கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். சொல்லனாத துன்பங்களை கொடுத்தார்கள். அதனுடைய உச்சகட்டமாக அவர்களை கொலை செய்வதற்கு கூட முயற்சித்தார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கமா நகரத்திலிருந்து நீங்கள் பயணப்பட்டு விடுங்கள், அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ரப்பினுடைய மேலான உத்தரவிற்கு ஏற்ப தனது அருமந்த தோழர், தன்னுடைய அன்பான தோழர் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கரடு முரடான செப்பனிடப்படாத அந்த பாதைகளிலே மிக சிரமப்பட்டு அண்ணல் கோன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் சவுர் குகையிலே தங்கியிருந்து தொடர்ந்து 15ற்கும் மேற்பட்ட நாட்கள் பயணம் செய்து குபாவை அடைந்து அங்கிருந்து அதற்கு பிறகு மதீனாவை சென்றடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்குத்தான் வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிறது. பெருமக்களே, இஸ்லாமிய வரலாற்றில் அல்லது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே மிக முக்கியமான நிகழ்ச்சி எது, மிக முக்கியமான கட்டம் எது? ஈமான் இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே இது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி என்று சொல்லப்படுவது என்று சொன்னால் அது எதை குறிப்பது? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நாம் கேட்கிறோம் என்பதை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வை எடுத்து நம்முடைய ஆண்டின் துவக்கமாக அதை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை எடுப்பதா, அவருடைய வஃபாத்தை எடுப்பதா, அல்லது வான்மண்டலத்திற்கும் பூலோகத்திற்கும் உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்பெறாத மகத்தான பேரருளாக அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட சங்கையான மிஅராஜினுடைய நாளை எடுப்பதா, அல்லது மகத்தான வெற்றிக்கு காரணமான பத்ரை எடுப்பதா, அல்லது ஃபத்ஹ் மக்காவை எடுப்பதா, அல்லது என்னுடைய வாழ்வும் கூட, வாழ்வினுடைய முடிவும் கூட உங்களுக்கு ஒரு வகையிலே கைறுதான் என்று சொன்னார்களே அந்த வஃபாத்தை எடுப்பதா, ஃபத்ஹ் மக்காவை எடுப்பதா என்று அவர்களுக்கு மத்தியில் பல்வேறு ஆய்வுகள் நடக்கிறது. அறிவுலக மேதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா உட்பட பல மேதைகள் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருமாக சேர்ந்து ஒரு விஷயத்தில் தீர்க்கமாகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக ஹிஜ்ரத்தை வைக்கலாம் என்று சொன்னார்கள். பெருமக்களே, பத்ரினுடைய வெற்றி நம் கண்முன்னால் தெரிகிறது. மக்கமா நகரத்தினுடைய வெற்றியை விளங்க முடிகிறது. ஹிஜ்ரத்தினுடைய மேன்மையை நமக்கு உணர முடிகிறது.
நுபுவத்தின் மாண்பை நமக்கு சொல்ல முடிகிறது. ஸல்லல்லாஹு பிறப்பு தான் அனைத்திற்கும் காரணம், மேன்மைகளுக்கு என்று நாம் விளங்க முடிகிறது. ஆனால் ஹிஜ்ரி என்பது அப்படி என்ன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி? சஹாபிகள் எல்லோரும் ஏகமனதாக கூடியதை எடுக்கிறார் என்று சொன்னால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தேர்ந்தெடுத்தார்கள்? இன்னும் சொல்வதானால் ஹிஜ்ரத் என்பது வெளிப்படையிலே ஒரு தோல்வி. தாங்கள் பிறந்த தாயகத்திலே சிறந்த கொள்கையை சொல்வதற்கான ஒரு நிலை இல்லாமல் ஊராளால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தானே ஹிஜ்ரத். அந்த நிகழ்ச்சி என்பது எப்படி மகத்தான வெற்றியாக ஆகும்? தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவிற்குண்டான முக்கிய செய்தியாக அது எப்படி ஆகும் என்று வரலாற்றிலே சஹாபிகளுடைய அந்த முன்னின்று நாம் அதை யோசித்து பார்ப்போமானால், பெருமக்களே, அவர்கள் செய்தது பூரணத்துவமான முக்கியத்துவம் வாய்ந்த யதார்த்தமான செய்திதான். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்ற இந்த தீபத்தை மக்கமா நகரத்தினுடைய பள்ளத்தாக்கிலேயே மூடிவிடலாம் என்று கருதி கொண்டிருந்த அந்த மக்கத்தினுடைய நகரத்து மக்கள் இந்த உலகமெல்லாம் ஜொலிப்பதற்கு காரணமாக இந்த ஹிஜ்ரத் அமைந்திருந்தது. அது அந்த மக்காவினுடைய பாறைகளுக்குள்ளே அது அமைந்து விடவில்லை. இஸ்லாம் என்ற இந்த பேரொளி உலகமெல்லாம் அது தீப ஒளியாக அது ஜொலிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக, முன்னோடியாக, அடித்தளமாக அமைந்த செய்தி ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்ச்சி தான். ஏனென்றால் மக்காவினுடைய கடுமையான தொல்லை, தாங்க முடியாத வேதனை, சஹாபிகள் வந்து கேட்கிறார்கள், திருநபியிடத்தில் முறையிடுகிறார்கள், நடமாட இயலவில்லை. அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லவ் ஹரஜத்தும் இலா அர்லில் ஹபஷா ஃபஇன்ன பிஹா மலிகன் லா யுظلم عنده அஹத். அபிசீனியா என்ற நாட்டிலே ஒரு மன்னர் இருக்கிறார், அவர் நல்லவர் என்று நான் கேள்விப்படுகிறேன். எனவே மிக சிரமத்திலே துன்பத்திலே ஆட்பட்டிருக்கக்கூடிய பெருமக்கள், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்று உத்தரவிடுகிறார்கள். முதலாக சையதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 11 ஆண்களோடு 4 பெண்களோடு அபிசீனியா சென்றார்கள். அது நீண்ட வரலாறு. ஆனால் அபிசீனியாவினுடைய அந்த நாட்டிற்கு சென்றடைந்த உடனே மக்காவிலிருந்து குறைஷிகள் ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறார்கள். எங்கள் நாட்டில் இருந்து அகதிகளா எங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களை அங்கே தங்க அனுமதிக்க கூடாது, அவர்களை வெளியேற்றுங்கள் என்று சொன்னார்கள். மன்னர் சொன்னார், என்னுடைய நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள், என்ன விஷயம், காரணம் என்று விசாரிக்காமல் நான் எப்படி அனுப்புவது, அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். கூட்டம் அழைத்து வரப்பட்டது. அவர்கள் யார், கொள்கைகள் என்ன, எதற்காக மக்காவிலிருந்து அவர்கள் வந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் கேட்கிறார்கள். ஹதரத் சையதுனா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அற்புதமான ஒரு கொள்கை பிரகடனத்தை அந்த மன்னருடைய முன்னால் நின்று, அவருடைய அமைச்சர்கள் பிரதானிகள் எல்லாம் அமர்ந்திருக்க இஸ்லாமிய கொள்கையை தெளிவுபடுத்தி அந்த இடத்திலே சொல்கிறார்கள். பெருமக்களே, ஹிஜ்ரத்தினுடைய விளைவு மகத்தானது. அது உலகத்தில் ஏற்படுத்திய மாற்றம் உன்னதமானது என்பதற்கு அபிசீனியா ஒரு உதாரணம். கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் சொன்னார், மர்ஹபன், மக்களே நீங்கள் வாருங்கள், உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த அபிசீனிய நாட்டிலே எப்படி நீங்கள் தங்க வேண்டுமானாலும் அதற்குண்டான வசதிகளை நான் செய்து வைக்கிறேன். அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கமா நகரத்தில் தோன்றி இருக்கக்கூடிய ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சின்னு சொன்னாங்க. முன் வேதங்களிலே நான் படித்திருக்கிறேன், இன்ஜீலிலே படித்திருக்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சோபனத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அடையாளங்களை வைத்து பார்க்கும் பொழுது அந்த இறுதி நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நான் விளங்குகிறேன். ஆனால் இப்பொழுது நான் ஒரு அரசனாக இருக்கிறேன், எனக்கு இந்த பொறுப்பு இல்லை என்று சொன்னால் இப்பொழுது நான் மக்கமா நகரத்திற்கு சென்று அவர்களின் செருப்பை என் கையிலே எடுத்து சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஊழியனாக என்னை நான் ஆக்கிக் கொள்வேன் என்று சொன்னார். பெருமக்களே, இந்த ஹிஜ்ரத் தான் அபிசீனியாவினுடைய நாட்டிலே அந்த மக்களிடத்திலே அந்த மன்னரிடத்திலே அங்குள்ளவர்களிடத்திலாம் இஸ்லாம் போய் சேர்வதற்கு காரணமாக அமைந்தது மகத்தான இந்த ஹிஜ்ரத். அதே போல மதீனாவிலேயும் சரி உலகமெல்லாம், உலக நாட்டிற்கெல்லாம் திருநபி அவர்கள் கடிதம் எழுதியது ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான். இந்த ஹிஜ்ரத்தினுடைய விளைவாகத்தான் உலகத்தினுடைய அத்தனை நாட்டு மன்னர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். சஹாபிகளுடைய அவருடைய வலுவான கொள்கை பிடிப்பு, ஈமானிய உணர்வு என்பதை வெளிப்பட்டது என்று சொல்லலாம். பெருமக்களே, ஹிஜ்ரத் என்பது அந்த அரபுகளிடத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் நடுநடுங்கி போனார்கள். அதனால்தான் ஹுதைபியா ஒப்பந்தத்திலே முதல் ஒப்பந்தமே அவர்கள் சொன்னார்கள், மக்கமா நகரத்திலிருந்து யாராவது ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தால் அவர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அந்த ஹிஜ்ரத் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இப்படி ஒரு நிபந்தனை அவர்கள் சொல்வார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்ட முதல் நிபந்தனையே மக்காவிலிருந்து யாராவது ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தால் அவர்களை நீங்கள் அனுமதிக்க கூடாது, திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். ஒப்பந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கையெழுத்திடவில்லை இன்னும். ஒரு பக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்திட வேண்டும், இன்னொரு பக்கத்திலே மக்காவினுடைய குறைஷிகளின் பொறுப்பாளரான சுஹைல் கையெழுத்திட வேண்டும். ஆனால் அப்படி ஒப்பந்தம் எழுதப்பட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே ஓடோடி வருகிறார் சையதுனா அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மேனியிலெல்லாம் தீ காயங்கள் பட்டிருக்கிறது, மேனியிலெல்லாம் தீயால் சுடப்பட்டிருக்கிறது, அவருடைய மேனி வறண்டு போய் வான் அப்படியே இருக்கிறது. மிக கடுமையான வேதனை அவருடைய உள்ளத்திலும் வார்த்தையிலும் செயலிலும் அது நிலையிலே தெரிகிறது. ஓடி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே இவ்வளவு கொடுமைக்கும் துன்பத்திற்கும் என்னை ஆளாக்கி விட்டார்கள் நாயகமே, அதனாலே நானும் ஹிஜ்ரத் செய்து வருகிறேன் என்று சொன்னார்கள். சுஹைல் சொன்னார், நமக்கு மத்தியிலே ஒப்பந்தம் முடிவாகிவிட்டது, ஒப்பந்தம் ஏற்கனவே முடிவாகிவிட்டது. எனவே நீங்கள், அவருடைய மகன்தான் அபூ ஜந்தல், சுஹைலுடைய மகன்தான் அபூ ஜந்தல், எனவே உங்களிடத்தில் ஒப்படைக்க முடியாது, எங்களிடத்தில் திரும்ப அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அபூ ஜந்தல் கேட்கிறார், நாயகமே கைஃப, என்னை எப்படி நீங்கள் முஷ்ரிக்கீன்கள் இடத்தில் திருப்பி அனுப்புகிறீர்கள்? சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே கடுமையான தீயிலே சுட்டு ஒரு இரும்பை பழுக்க காய்ச்சி மேனியிலே கொண்டு வந்து தேய்க்கிறார்கள். சய்யிதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போன்ற உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள், நாயகமே நாம் சத்தியத்தின் மீது அல்லவா இருக்கிறோம், நாம் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஜந்தலே, அல்லாஹ்வின் பெயரால் ஒப்பந்தம் செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். இஸ்பிர் யா அபா ஜந்தல் வஹ்தசிப் فإن الله سيجعل لك وللمستضعفين من المسلمين فرجا ومخرجا. அதற்கு அபூ ஜந்தல் அவர்களே, அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா மிக விரைவிலேயே உங்களுக்கும் உங்களை போன்ற பலகீனர்களான முஸ்லிம்களுக்கும் மகத்தான ஒரு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தர இருக்கிறான். இந்த சோதனையை அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று தங்களால் தாங்க முடியாத வேதனையோடு கண்ணீரோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜந்தலை திருப்பி அனுப்பியது வரலாறு பெருமக்களே. ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த அருமை மகளார் அன்னை ஸைனப் நாயகியார் அவர்கள் ஷஹீதானதும் கூட ஹிஜ்ரத்தின் வழியாகத்தான். அவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள், அந்த நேரத்தில் தான் எதிரிகள் கடுமையான முறையிலே தாக்குகிறார்கள். பயணித்து சென்று கொண்டிருந்த ஸைனப் நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பாறையின் மீது விழுகிறார்கள். அவருடைய கருவும் கூட அதிலே தான் கலைந்தது, அவருடைய வஃபாத்தும் கூட அதனால் தான் ஏற்பட்டது. அந்த காயத்தின் விளைவாகத்தான் அவருடைய வஃபாத் ஏற்பட்டது என்பது வரலாறு. பெருமக்களே, அல்லாஹ் தஆலா சட்டம் இறக்கி விட்டான், மக்கமா நகரத்திலிருந்து முஸ்லிம்களை ஹிஜ்ரத் செய்யுங்கள், இல்லல் முஸ்ததாஃபீன மினர் ரிஜால் வல் நிஸா வல் வில்தான், சிறுபிள்ளைகளை தவிர, பெண்களை தவிர, பலகீனர்களை தவிர யுக்தி செய்து இங்கே இருக்கக்கூடாது, எல்லோரும் ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். ஒரு சஹாபி ஹதரத்து லம்ரா, நடக்க இயலாதவர்களா, அவர்களால் நடக்க இயலாது முடமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்யும்படி உத்தரவிட்டு விட்டான், ஆனால் நான் யுக்தியை செய்து நான் இங்கே இருக்க விரும்பவில்லை, இயலாமையில் நான் இருந்தாலும், நான் நோயுற்றவனாக முடமானவனாக இருந்தாலும் கூட வசதி உள்ளவன் என்று சொல்லி தன்னை தூக்கி செல்வதற்கு 4 பேரை அமர்த்தி அதற்கான கூலியை கொடுத்த தன்னை தூக்கி செல்லும்படி மதீனாவுக்கு கொண்டு செல்லும்படி உத்தரவிடுகிறார். சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியிலே அவர்கள் ஷஹீதானார்கள், வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் ஆயத் இறக்கி விட்டான், ஒமன் யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுல் மௌத் ஃபக்கத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ். அல்லாஹ்வுக்காக தன் இல்லத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்த அந்த பெருமகனார் வழியில் அவர்களுக்கு வஃபாத் ஏற்பட்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த ஹிஜ்ரத்தினுடைய கூலியை நிறைவாக அவர்களுக்கு கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ் அருள்மறையில் ஆயத் இறக்கினான். பெருமக்களே, ஹிஜ்ரத் ஃபர்லாக ஆக்கப்பட்டிருந்தது. ஆரம்பமாக ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், முஹாஜிர்களிலே கடைசியானவர் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்தினுடைய வெற்றியாளராக அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும் பொழுதுதான் ரபீ என்ற ஒரு இடத்தில் வைத்து ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறார்கள். என்ன அப்பாஸ், எங்கே செல்கிறீர்கள்? நாயகமே, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து செல்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களில் என்னை கடைசியாக ஆக்கியதை போல உங்களை முஹாஜிர்களிலே கடைசியாக ஆக்கி விட்டான். ஹிஜ்ரத் முடிந்து விட்டது. லா ஹிஜ்ரத் பஅதல் ஃபத்ஹ், மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னாலே கடமையான ஃபர்லான இந்த ஹிஜ்ரத் இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களில் நிறைவானவர்களாக ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆக்கினார். பெருமக்களே, ஒவ்வொரு சஹாபியர்களுடைய வரலாறும் சரி, அபூ ஜந்தலுடைய வரலாறும்
ஸைனப் நாயினுடைய செய்தியும் உமர் அல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெருமக்கள் ஒவ்வொருவருடைய ஹிஜ்ரத்தும் ஏன் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத்திலே என் பெருமானோடு உடன் இருந்தார்களே, அந்த ஒரு நாளை தாருங்கள், என் வாழ்நாளெல்லாம் தருகிறேன் என்று சொன்னார்களே சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமக்களே, திருநதையை தூக்கி சுமந்த அந்த நிகழ்வு, சௌரிலே நடந்த நிகழ்ச்சி, இடையிலே பாதையிலே நடந்த 3-4 நிகழ்ச்சிகள் என்பது ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு என்பது அற்புதமான மேன்மை மிக்க தியாகத்தினுடைய வரலாறு. முஹாஜிர்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட தியாகிகள் என்றால் அன்சாரிகளை சொல்ல வேண்டியதில்லை. இந்த தீன் உலகத்தில் நிறைவேற்றது அன்சாரிகளுடைய மகத்தான தியாகம், அர்ப்பணிப்பு பொருளாதாரத்தினாலே. ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அன்சாரிகளை நேசிப்பது ஈமான் உள்ளவர்களின் அடையாளம் என்று சொன்னார்கள். ஈமான் உள்ளவர்கள் எல்லாரும் அன்சாரிகளை நேசிப்பார்கள் என்று சொன்னார்கள். பெருமக்களே, அந்த அன்சாரிகளுடைய அர்ப்பணிப்பு என்பது சாதாரணமானதல்ல. சஹாபிகளிலே ஒவ்வொருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து கொடுக்கிறார்கள். இவர் உங்களுடைய தோழர் என்று சொன்னார்கள். வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேரை பிரித்து கொடுத்தார்கள். ஆனால் அன்சாரிகளுக்கு ஆள் கிடைக்கவில்லை. எங்களுக்கு இல்லையே என்று திகைக்கிறார்கள். அன்சாரிகளுக்கு மத்தியிலே போட்டி வந்து விட்டது. எங்களுக்கு ஒரு சகோதரர் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை அடையாளம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அன்சாரிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட போட்டியின் காரணத்தினாலே அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கடைசியிலே 5 பேர் ஒருவரை பிடித்துக் கொள்கிறார்கள். எங்களுக்கு வேண்டும் கண்டிப்பா ஒருவர் என்று. வேறு வழி இல்லாமல் 5 பேருடைய பெயரையும் ஒரு சீட்டிலே எழுதப்பட்டது. யாருடைய பெயர் வந்ததோ அவருக்கு இந்த சஹாபி என்று ஒப்படைக்கப்பட்டது. பெருமக்களே, இரத்த உறவு இல்லை, பிறந்த ஊர் இல்லை, எந்த வகையிலே சொந்தம், எந்த வகையிலே அவர்களுக்கு இந்த உறவு சாதாரணமான உறவு அல்ல. உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட பிணைப்புகள் ஆச்சரியம். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அகதிகளின் பிரச்சனை, அகதிகளுடைய பிரச்சனையை தீர்க்க இயலாமல் உலகம் திண்டாடிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அவர்கள் சென்ற காரணத்தினாலே ஏற்பட்ட இந்த உறவு இருக்கிறதே, உலக வரலாற்றில் அற்புதமான ஒரு இணைப்பாக, உலக வரலாற்றில் அற்புதமான ஒரு இணைப்பாக, ஈமானுடைய இணைப்பாக இது இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, ஹிஜ்ரி என்பது ஒரு தியாகத்தின் வரலாறு. அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்களுடைய வரலாறு. இந்த தீனை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்ட எதிரிகளுடைய சதியை முறியடித்த வரலாறு தான் மகத்தான ஹிஜ்ரத். அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் இன்று உலகத்திலே 160க்கும் மேற்பட்ட நாடுகளிலே இஸ்லாம் பரவி இருக்கிறது. இஸ்லாம் விரிந்து போயிருக்கிறது. முஸ்லிம்கள் வாழக்கூடிய நபர்களில் 4வரில் ஒருவராக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மகத்தான அந்த ஹிஜ்ரத்தினுடைய தொடக்கத்தின் விளைவாக ஏற்பட்ட ஒரு மகத்தான சாதனை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, எனவே கடந்த காலம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை மறந்த நிலையிலோ, பாவங்களை செய்த நிலையிலோ, ரப்பினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே கவனக்குறைவாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் கடந்த காலங்களில் ஏற்பட்டுவிட்ட இந்த நிகழ்வை எல்லாம் ரப்பிடத்தில் நாம் மன்னிப்பை தேடி வரக்கூடிய புத்தாண்டு தொடங்கி இருக்கக்கூடிய மகத்தான இந்த நாட்கள் நம்முடைய உலகியல் ரீதியான காரியங்களின் வெற்றிக்கும், அதைவிட மேலாக அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்குண்டான மேன்மைக்கும் காரணமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நல் வருகையாக இந்த புத்தாண்டை ஆக்கி அமைத்தருள்வானாக. அல்லாஹ்வின் தீனுக்காக எப்படி மகத்தான தியாகங்களை இந்த நன்மக்கள் செய்தார்களோ அதேபோல் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான இபாதத்துகளை செய்வதிலே அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தந்தருள்வானாக, அதிலே கவனத்தை தந்தருள்வானாக, அதிலே ஈடுபாட்டையும் இஹ்லாஸையும் தந்தருள்வானாக, செய்யும் அமல்களிலே அல்லாஹ் இஸ்திகாமத்தை தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதமான சோதனைகளை விட்டும், சிக்கல்களை விட்டும், கடன்களை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத எத்தனையோ சிக்கல்களில் உடலக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மையும் சமூகத்தையும் காப்பாற்றி அருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா மேன்மைகளுக்கும் அல்லாஹு தஆலா சங்கையான இந்த ஹிஜ்ராவை காரணமாக ஆக்கி வைத்தருள்வானாக. தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த கண்ணியமிக்க முஹாஜிரீன்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி அருள்வானாக. இந்த தீனுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் வாரி வழங்கிய கண்ணியமிக்க அந்த அன்சாரிகளின் அந்தஸ்தை அல்லாஹு தஆலா மென்மேலும் உயர்த்தி அருள்வானாக. அந்த நாதாக்களுடைய சங்கையை கொண்டு, அந்த மேன்மக்களுடைய ஹுர்மத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் ஹைராக்கி அருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Audio was downloaded from tamilbayan.com.